இரவு அமைதியோடு தொடங்கவில்லை. பல தேசத்தின் உயர் அதிகாரிகள் கூடும் விழா அது. அந்த கூட்டத்தில் யாரும் கவனிக்காத ஒரு நுழைவு நடந்தது. பாதுகாப்பு வளையங்களைத் தாண்டி யார் உள்ளே வந்தார்கள்? ஏன் வந்தார்கள்? இது சாதாரண நிகழ்ச்சி இல்லை. ஒருவரின் கடந்த காலத்தையும் இன்னொருவரின் எதிர்காலத்தையும் தொடும் ஒரு இரகசியத்தின் தொடக்கம் இது. வணக்கம் நண்பர்களே. காட்டின் இரவு கதையை நீங்கள் பார்த்திருந்தால் அதன் தொடர்ச்சி இந்த பகுதியில் உயிர் பெறப் போகிறது. இன்றைய கதை மார்கஸின் தத்துப்பெண். பெரிய அரங்கம், அரசாங்க அதிகாரிகள், தொழில் அதிபர்கள், வெளிநாட்டு செல்வந்தர்கள் ஒரே இடத்தில் கூடுகிறார்கள். அவர்கள் யாரையும் கௌரவிக்க வரவில்லை. அறிவியலால் உலகத்தையே அதிர வைத்த ஒரு நிறுவனம் புதிய கட்டத்தை எட்டிய நாள் அது. அந்த நிறுவனம் சாதாரண ஆய்வுகளிலிருந்து மனிதர்கள் கனவில் கூட நினைக்கவில்லை என்றளவுக்கு சாதனைகளை உருவாக்கியுள்ளது. அதன் பெயர் நாட்டை தாண்டி உலகமெங்கும் பரவியுள்ளது. அரங்கத்தின் ஒரு மூலையில் ஒரு காவலாளர் பதட்டமாக ஓடி வந்து விசிலடிக்கிறார். சார், அந்நியர்கள் அரங்குக்குள் நுழைந்திருக்கிறார்கள். உயர் பாதுகாப்பு அதிகாரி நின்றபடியே உறைந்து போகிறார். இத்தனை பாதுகாப்பு வளையங்களை தாண்டி எப்படி? உடனே இரு நடவடிக்கைகள். ஒரு பக்கம் தேடுதல், மற்றொரு பக்கம் பாதுகாப்பு வலுப்படுத்தல். விழா மேடையில் நிகழ்ச்சி தடைப்படவில்லை. ஆனால் பின்னணியில் கண்கள் கூர்மையடைந்தன. நிழல்கள் இடம் மாறின. அந்த நேரத்தில் மேடையில் ஒரு பெயர் முழங்கியது. அவர்தான் மார்கஸ். கைத்தட்டலின் அலையோசை. மார்கஸ் மெதுவாக மேடையில். 30 ஆண்டுகளுக்கும் மேலாக அந்த நிறுவனத்திற்காக உழைத்தவர். அறிவியலில் பல சாத்தியங்களை கட்டியவர். இளம் விஞ்ஞானிகளுக்கு வழிகாட்டியவர். அவரிடம் பலர் கேள்விகள். அவரின் பயணம், சாதனைகள், நினைவுகள். அவர் அமைதியாக பதிலளிக்கிறார். ஒரு நொடி அமைதி. அப்போது ஒருவர் திடீரென்று கேட்கிறார். உங்களிடம் எல்லாம் இருக்கிறது சார். அறிவியலில் உச்சத்தை தொட்டிருக்கிறீர்கள். ஆனா எப்போதாவது ஏதாவது குறை உணர்ந்திருக்கிறீர்களா? மார்கஸ் சற்றே மௌனமானார். மெதுவாக சிரித்து அவர் சொல்கிறார், எனக்கு பெண் குழந்தை இல்லை என்பதுதான் ஒரு வருத்தமாக எப்போதும் மனதின் ஓரத்தில் உட்கார்ந்திருக்கும். மேடையில் ஒரு நிமிட அமைதி. மனங்களில் சிறு அதிர்வு. அவர் வணங்கி கீழே இறங்குகிறார். விழா வெற்றிகரமாக முடிவடைகிறது. ஆனால் அந்த அந்நியர்கள், அவர்கள் எங்கே? ஏன் வந்தார்கள்? இன்னும் பதில் இல்லை. விழா முடிந்ததும் மார்கஸ் வீட்டிற்கு திரும்புகிறார். அவருக்கு தெரியாமல் குடும்பம் ஒரு சிறு சர்ப்ரைஸ் ஏற்பாடு செய்துள்ளது. அப்பா ஓய்வு பெற்றதுக்கு வாழ்த்துக்கள். இனிப்பு வெட்டப்படுகிறது. சிரிப்புகள், புகைப்படங்கள். மூத்த மகன் மென்பொருள் வேலை. அறிவியலில் அதிக ஈர்ப்பு இல்லை. இளையவன் தந்தை போலவே அறிவியலில் ஆர்வம். அந்த இரவு மென்மையாக ஓடுகிறது. அரங்கை விட்டு வெளியேறிய பிறகு உயர் பாதுகாப்பு அதிகாரி மீண்டும் அரங்கத்தை சுற்றி பார்த்து கூறுகிறார், ஒரே ஒரு அந்நியரும் இப்போது உள்ளே இல்லை. அப்படியென்றால் அவர்கள் யாரோ ஒருவரின் அடையாளத்தில் உள்ளே வந்திருக்கலாம். அதே அடையாளம்தான் அவர்களை வெளியும் அனுப்பியிருக்கலாம். ஒரு சந்தேகம் எழுகிறது. அவர்கள் நிறுவனத்துக்கு எதிரியா அல்லது நாட்டுக்கே எதிரியா? அதிகாரி முடிவு செய்கிறார். அரசாங்கத்திற்கும் நிறுவனத்திற்கும் அறிக்கையை அனுப்ப ஆவணங்கள் தயாராகின்றன. மறுநாள் விடுகிறது. மார்கஸின் உள்ளே ஒரு வெறுமை. ஆண்டுகளாய் செய்த வேலை திடீரென நிற்கிறது. அவசரத்தின் சத்தம் போய்விட்டது. ஆய்வகத்தின் மனமும் இயந்திரங்களின் ஓசையும் இப்போது நினைவாக மட்டுமே. அவர் தனக்குள்ளே யோசிக்கிறார், இதை பழகிக்கொள்ள வேண்டும். ஆனால் நாட்கள் நகரும்போது அவரால் இயலவில்லை. அவர் குடும்பத்தாரிடம் சொல்கிறார், வீட்டின் அடித்தளத்தில் ஒரு சிறிய அறிவியல் ஆய்வகம் அமைக்கணும். முதலில் தயக்கம், வேண்டாமே, ஓய்வு எடுக்கலாமே. ஆனால் அவர் முகத்தில் தெரியும் உறுதி அவர்களை சம்மதிக்க வைக்கிறது. சில நாட்களில் அடித்தளத்தில் ஒரு புதுப்பிறப்பு. இளைய மகன் கல்லூரி நடுவே நேரம் பார்த்து தந்தைக்கு உதவுகிறான். ஆய்வகம் உயிர்ப்பிக்கின்றது. மார்கஸ் கண்களில் பழைய ஒளி மீண்டும். ஒரு நாள் மாலையில் மார்கஸ் வானத்தை பார்த்து பேசுகிறார். வீட்டு சுவர்களையே பார்த்துக்கிட்டு இருக்க முடியல. வெளியே போவோம். நாளை ஆற்றுக்கரைக்கு மீன் பிடிக்க. இரு மகன்களையும் கூப்பிடுகிறார். மூத்தவன்
தயக்கம் இருந்தாலும், சரி அப்பா, இளையவன் சந்தோஷமாக ஒப்புக்கொள்கிறேன். விடுமுறை காலை. வாகனம் காட்டுப்பாதை நோக்கி. ஜன்னலில் காற்று, மரங்களின் ஒளி. பாதையில் இளையவன் சிரித்தபடி கேட்கிறான், அப்பா, இப்படி ஒவ்வொரு விடுமுறையும் போகலாமா? மார்கஸ் கண்களை சுருக்கி பார்க்கிறார். மீனுக்கு சம்மதம் இருந்தா நமக்கும் சம்மதம். வாகனத்தில் சிரிப்பு பரவுகிறது. மீன் பிடிக்க தயாராகுகிறார்கள். சிறு உரையாடல். வானம் சிறிது மேகமாய். இளையவன் காட்டின் அழகில் மயங்கி சில அடிகள் உள்ளே செல்கிறான். மார்கஸ், அதீதமாக போகாதே. சில நிமிடங்களில் மார்கஸும் மூத்த மகனும் இளையவனை பார்க்கவில்லை என்பதை உணர்கிறார்கள். ஒரு நிமிஷம், எங்கு போனான்? இளையவன் சற்று தூரம் சென்று நின்றபோது அவன் முன்னால் ஆபத்து. அதிர்ச்சியில் அவன் பின்வாங்குகிறான். அப்பா! அவனது குரல் காட்டை துளைத்து ஓடுகிறது. அதே குரல், அதே காட்டில் மற்றொருவரின் காதிலும் விழுகிறது. ஜிம்மி. அவன் காட்டின் இரவு, கதையின் இறுதி பகுதியில் தன் காதலியை இழந்த வேதனையுடன் அதே காட்டில் இருந்தவன். அவன் அந்த திசை நோக்கி பாய்கிறான். மாறாக மார்கஸ் மற்றும் மூத்த மகன் சரியான பாதையில் ஓடுகிறார்கள். மரங்களின் நிழல்கள் நடுக்கத்தை கூட்டுகிறது. இளையவனின் முன் காடு திடீரென இறங்கும் பள்ளம். கீழே நீர் ஆழமாக பாய்கிறது. காற்றில் ஒரு வேறுபட்ட உரைப்பு. அப்பா, அண்ணா! அவன் குரல் முறிகிறது. அவன் பின்தள்ளும் ஒவ்வொரு அடியும் மணலில் வழுக்கு. மார்கஸ், அமைதியாயிரு, என் குரலை மட்டும் கேள். ஓசை குறைந்தது. இளையவன் மெல்ல அடி மாற்றுகிறான். குறுக்கு வேர், நிழல், குளிர். ஒரு நொடி கால் வழுக்கப் போகிறது. இளையவன் ஒவ்வொரு அடியும் பின் செல்கிறான். ஆனால் அவன் முன் இருக்கும் ஆபத்து அவனை நோக்கி முன் வைக்கிறது. இளையவனின் முன் என்ன ஆபத்து நின்றிருக்கிறது? அவனை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் அவன் தந்தையும் அண்ணனும், மறுபக்கத்திலிருந்து வருகிற ஜிம்மியும். அந்த கணத்தில் இளையவன் மீட்கப்பட்டானா இல்லையா? அதன் விடை அடுத்த பகுதியில் தெரியும். இன்றைய பகுதி இங்கே முடிகிறது. கதை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப், லைக், நோட்டிஃபிகேஷன் பெல் தட்டுங்கள். உங்கள் எண்ணங்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது அடுத்த பகுதியை இன்னும் வலிமையாக்கும். பிளேலிஸ்ட் மற்றும் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில், எண்ட் ஸ்கிரீனில் மற்றும் கார்ட்ஸில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த சீசனில் வரும் கதைகள் அனைத்தும் என் சொந்த படைப்பு. நீங்கள் விருப்பப்பட்டால் எக்ஸ் இணையத்தில் என்னை தொடரலாம். அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. அடுத்த பகுதியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் இருந்து விடை பெறுகிறேன்.